இந்த வார்த்தைகள் யாருடையதுன்னு நினைக்கிறீங்க? யார் சிரிச்சது? எதுக்காக? இந்த கேள்விகளுக்குள்ளதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொழுதுபோக்கு உலகத்தையே தலைகீழா மாத்தின ஒரு பெரிய கம்பெனியோட கதை ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த கம்பெனி வேற எதுவும் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ் தான். அதோட கதைக்குள்ள நாம இப்போ முழுசா டுப போறோம். வீட்டுக்கு டிவிடி அனுப்பிட்டு இருந்த ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் இன்னைக்கு எப்படி உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு ஸ்ட்ரீமிங் ராஜாவா மாறுச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், எதிர்பார்க்காத திருப்பங்கள்னு ஒரு செம த்ரில்லான பயணம் இது. வாங்க பார்க்கலாம். சரி, நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி 1997க்கு போலாம். இடம் சிலிகான் வேலி. அங்க அமேசான் ஆன்லைன்ல புக்ஸ் வித்து பெரிய சக்சஸ் அடைஞ்சதை பார்த்து இந்த நிறுவனத்தோட கோஃபவுண்டர் மார்க் ரேண்டால்ஃப் அடுத்து நாம என்ன பண்ணலாம், அடுத்த பெரிய இன்டர்நெட் பிசினஸ் ஐடியா எதுவா இருக்கும்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. எல்லா பெரிய புரட்சிக்கும் ஒரு சின்ன பொறி தேவைப்படும் இல்லையா? இங்க அந்த பொறி எது தெரியுமா? இன்னொரு கோஃபவுண்டர் ரீட் ஹேஸ்டிங்ஸ் அப்பல்லோ 13 படத்தோட சீடியை திருப்பி கொடுக்க லேட் பண்ணதுக்கு பிளாக் பஸ்டர் கடையில $40 லேட் ஃபீஸ் கட்டியிருக்காரு. ஆமாங்க, அந்த ஒரு சின்ன கோவத்திலிருந்து தான் இந்த முழு இண்டஸ்ட்ரியையும் மாத்தணுங்கிற ஒரு வெறி பொறந்துச்சு. அந்த $40 ஃபைன் தான் முதல் தீப்பொறி. அவங்களோட முதல் ஐடியா என்ன தெரியுமா? பெரிய கனமான VHS கேசட்டுகளை தபால்ல அனுப்புறது. ஆனா அது சரிப்பட்டு வராது, ஏன்னா அது ரொம்ப பெருசு, உடையவும் வாய்ப்பு இருக்கு, தபால் செலவும் அதிகம். அப்பதான் ஒரு புது டெக்னாலஜி வருது, டிவிடி. சின்னதா, லைட் வெயிட்டா தபால் அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. உடனே அவங்க VHS ஐடியாவை குப்பையில போட்டுட்டு அந்த புது டிவிடி டெக்னாலஜி மேல கம்பெனியோட மொத்த எதிர்காலத்தையும் பணயம் வச்சாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய தைரியமான முடிவு. நெட்ஃபிளிக்ஸோட மொத்த பயணத்தையும் பாத்தீங்கன்னா அது ஒரு 4 பெரிய கட்டமா பிரிக்கலாம். முதல்ல டிவிடி விற்கிறது, வாடகைக்கு விடுறது. அப்புறம் டிவிடி சப்ஸ்கிரிப்ஷன் மோடுக்கு மாறுறது. மூணாவதா நாம இன்னைக்கு பார்க்குற ஸ்ட்ரீமிங். நாலாவதா அவங்களே சொந்தமா படம், சீரீஸ்லாம் தயாரிக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க தங்களையே முழுசா மாத்திக்கிட்டாங்க. சரி, அவங்களோட முதல் நாள் எப்படி இருந்துச்சுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. வெப்சைட்டை லான்ச் பண்ண 15 நிமிஷத்துல அவ்வளோ பேர் ஒரே நேரத்துல வந்ததால மொத்தமா கிராஷ் ஆயிடுச்சு. அந்த டீம் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போய் பக்கத்துல இருந்த கடைக்கு ஓடி போய் இன்னும் நிறைய சர்வர் வாங்கிட்டு வந்தாங்களாம். டெக்னிக்கலா இது ஒரு தோல்வியா இருந்தாலும் இது ஒன்ன மட்டும் தெளிவா காட்டிடுச்சு, அவங்க ஐடியாக்கு மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பு இருக்கு. ஓகே, இப்போ நெட்ஃபிளிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்போதான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வரப்போகுது. அவங்களோட மிகப்பெரிய, தவிர்க்கவே முடியாத ஒரு எதிரிய அவங்க சந்திக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அந்த எதிரி யாருன்னு கேட்டா, பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர். அவங்க ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்தாங்க. மாசம் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டினா போதும், லேட் ஃபீஸ் கிடையாது, எப்போ வேணாலும் திருப்பி கொடுக்கலாம். இது ஒரு கேம் சேஞ்சர். ஆனா அதே நேரத்துல தான் .com பபிள் வெடிச்சது. இன்டர்நெட் கம்பெனி மேல யாருமே காசு போட தயாரா இல்ல. கையில சுத்தமா காசு இல்லாம, வேற வழியே இல்லாம அவங்க தங்களோட பரம எதிரியான பிளாக் பஸ்டர் கிட்டேயே போய் நிக்கிறாங்க, எங்களை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். வெறும் $50 மில்லியன் நெட்ஃபிளிக்ஸை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பிளாக் பஸ்டருக்கு வருது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இது ஒரு ஜோக்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் டீமை பார்த்து சிரிச்சாங்க. ஆமா, நம்ம முதல்ல கேட்டோமே எங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னு, அது இந்த மீட்டிங்ல தான் நடந்தது. ஆனா அந்த சிரிப்புக்கு அவங்க எவ்வளவு பெரிய விலை கொடுக்க போறாங்கன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. 2 கம்பெனிக்கும் இருந்த வித்தியாசத்தை பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் எப்பவுமே அடுத்தது என்னன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. அவங்க இன்டர்நெட்டை நம்பினாங்க, கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா பிளாக் பஸ்டர் அவங்க பழைய கடை சிஸ்டம்லயே இருந்தாங்க, புதுசா யோசிக்கல. முக்கியமா மக்கள் கட்டுற லேட் ஃபீஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு பெரிய லாபம் வந்துச்சு. இதனாலேயே அவங்களால மாற முடியல. போட்டி ரொம்பவே முத்தி போச்சு. ஒரு இன்டர்வியூல ரீட் ஹேஸ்டிங்ஸ், பிளாக் பஸ்டர் எங்க மேல கிச்சன் சிங்க் தவிர மத்த எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன காமெடினா, இது கேட்ட பிளாக் பஸ்டர் CEO அடுத்த நாளே நிஜமாவே ஒரு கிச்சன் சிங்க நெட்ஃபிளிக்ஸ் ஆஃபீஸ்க்கு பார்சல் அனுப்பி வச்சாரு. அன்னைக்குதான் அந்த மாபெரும் யுத்தத்தோட ஆரம்பம். கடைசியா அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. 2010ல ஒரு காலத்துல அசைக்கவே முடியாத சக்தியா இருந்த பிளாக் பஸ்டர் திவாலாயிட்டு தான் அறிவிச்சாங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். டெக்னாலஜி மாறும்போது அதுக்கேத்த மாதிரி நீங்களும் மாறலைனா நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்க வீழ்ச்சி நிச்சயம். தாவீது கோலியாத்தை தோற்கடிச்ச கதை இது. அப்போ பிளாக் பஸ்டரை ஜெயிச்சதோட நெட்ஃபிளிக்ஸ் கதை முடிஞ்சிடுச்சா? இல்லவே இல்ல. உண்மையில அது ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம்தான். இப்ப கதை அவங்களோட அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கு போகுது. கையில பிடிக்கிற டிவிடில இருந்து இன்டர்நெட் வழியா பாக்குற ஸ்ட்ரீமிங்க்கு அவங்க எப்படி மாறுனாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த பயணம் ஒன்னும் அவ்ளோ சுலபமா இல்ல. 2011ல அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. டிவிடி வாடகைக்கு ஒரு வெப்சைட், ஸ்ட்ரீமிங்குக்கு ஒரு வெப்சைட்னு 2ஆ பிரிச்சாங்க.
அது மட்டும் இல்லாம 2 வேணும்னா 60% விலையை ஏத்துனாங்க. மக்கள் செம கடுப்பாகி ஒரே மாசத்துல 1 மில்லியனுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பெனியை விட்டு போயிட்டாங்க. இத அவங்க சிஇஓவே நாங்க பண்ணதிலே பெரிய தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஜெயிச்சுட்டே இருந்த பாதையிலயும் பெரிய தடுமாற்றங்கள் இருந்திருக்கு. அடுத்து அவங்க எடுத்த முடிவு ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். கம்பெனியையே பணயம் வச்ச மாதிரி. அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளோட தலைவிதி நம்ம கையில இருக்கணும்னா மத்தவங்க கண்டென்ட்டை நம்பிட்டு இருக்க முடியாது. நாமளே சொந்தமா கண்டென்ட் தயாரிக்கணும். அப்படி அவங்க முதல் முறையா தயாரிச்ச ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் சீரீஸுக்காக $100 மில்லியன் பணயம் வச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். யோசிச்சு பாருங்க. அவங்க பெரிய எதிரியை தோற்கடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரீமிங் உலகத்தையே உருவாக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்ன தப்பா போக முடியும் இல்லையா? ஆனா கதையில அடுத்த ட்விஸ்ட் இங்கதான் ஆரம்பிக்குது. சரி, நாம இப்ப பிரசன்ட் டேக்கு வர்றோம். இப்போ நிலைமை தலை கீழா மாறிடுச்சு. நெட்ஃபிளிக்ஸ் இப்போ ஒரு அண்டர்டாக் இல்ல, அவங்க தான் ராஜா. ஆனா இப்போ அந்த சிம்மாசனத்தை காப்பாத்திக்க அவங்கள மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த போட்டியாளர்களோட சண்டை போட வேண்டியிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஒரு புது வழிய காட்டுச்சு. ஆனா இப்போ அந்த வழியிலே அவங்களுக்கு போட்டியா பல பேர் வந்துட்டாங்க. டிஸ்னி, அமேசான், ஹெச்பிஓன்னு எல்லா பெரிய கம்பெனிகளும் அவங்களோட சொந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸோட வெற்றி தான் அவங்களுக்கு இவ்ளோ போட்டியாளர்களை உருவாக்கி விட்டுருக்கு. மார்க்கெட் பல துண்டுகளா உடைஞ்சிடுச்சு. போட்டி அதிகமானதும் வருமானத்தை அதிகரிக்க நெட்ஃபிளிக்ஸ் சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. பாஸ்வேர்ட் ஷேரிங்க தடுத்தாங்க, விளம்பரத்தோட ஒரு மலிவான பிளான் கொண்டு வந்தாங்க, விளம்பரமில்லாத பிளானோட விலையை ஏத்துனாங்க. இது உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? ஒரு காலத்துல பிளாக்பஸ்டர் வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து காசை புழிய ஆரம்பிச்சாங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸும் அதே பாதையில போகுதோன்னு ஒரு கேள்வி வருது. வரலாறு திரும்பவும் சுத்துது பாருங்க. அப்புறம் 2022ல கடந்த 10 வருஷத்துல முதல் முறையா ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. நெட்ஃபிளிக்ஸ் தங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை இழந்தாங்க. இந்த நியூஸ் வந்ததும் அவங்க ஷேர் விலை பயங்கரமா சரிஞ்சிருச்சு. பல வருஷமா யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்த நெட்ஃபிளிக்ஸ் முதல் முறையா தடுமாற ஆரம்பிச்சுது. இந்த நேரத்துல தான் ரீட் ஹேஸ்டிங்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. எங்களோட உண்மையான போட்டி ஹெச்பிஓ இல்ல, ஃபோர்ட்நைட் கேம் தான். இது போட்டியோட அர்த்தத்தையே மாத்திடுச்சு. அவங்க சண்டை போடுறது மத்த ஸ்ட்ரீமிங் கம்பெனிகளோட மட்டும் இல்ல, அவங்க சண்டை போடுறது நம்மளோட நேரத்துக்காகவும் கவனத்துக்காகவும் தான். இது ஒரு புது, இன்னும் பெரிய யுத்தத்தோட ஆரம்பம். இந்த சார்ட்டை பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் நல்ல கண்டென்ட் கொடுக்க வருஷத்துக்கு $17 பில்லியன் செலவு பண்ணுது. ஆனா யூடியூப், டிக்டாக் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. நாமளே தான் அவங்களுக்கு கண்டென்ட்டை உருவாக்கி கொடுக்கறோம். முடிவே இல்லாத கண்டென்ட், அதுவும் இலவசமா. பில்லியன் கணக்குல செலவு பண்ற ஒரு கம்பெனிக்கு இது எவ்வளவு பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு நியாயமில்லாத போட்டி. அப்போ இப்ப நடக்கிறது வெறும் ஸ்ட்ரீமிங் யுத்தமா, இல்ல இத நம்மளோட கவனத்தை ஈர்க்க நடக்கிற ஒரு பெரிய யுத்தமா? ஒரு அண்டர்டாகா ஆரம்பிச்சு ராஜாவா வளர்ந்த நெட்ஃபிளிக்ஸோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அவங்க எந்த போர்க்களத்துல சண்டை போட போறாங்கன்றத பொறுத்துதான் அவங்களோட எதிர்காலமே எழுதப்பட போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?